பிக் படத்தை நியூவாக எஸ்.ஜே. சூர்யா வித்தியாச முயற்சியுடன் மாற்றியது எப்படி? ஹாலிவுட்டில் பிக் என்கிற படம் 1988 வெளியானது. அதில் வரும் சிறுவன் ஒரு கண்காட்சிக்கு செல்வான். அங்கே ஓர் இயந்திரம் இருக்கும். அதில் காசு போட்டால் எதிர்காலத்தை சொல்லும். சிறுவன் அதில் காசு போட திடீரென்று பெரிய மனிதனாக மாறிவிடுவான். அவனுடைய உள்மனம், நான் இப்போது பெரியவனாக ஆக வேண்டும் என்று நினைக்க போய் அதையே அந்த இயந்திரம் நிறைவேற்றிவிடும். இதன் பின் அவனது வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதே மீதி கதை. பெரியவனாக உருமாறிவிட்ட ஜோஷ் என்கிற அந்த சிறுவனின் வீட்டில் அவனை அடையாளம் தெரிந்து கொள்ளாமல் துரத்தி விடுவார்கள். அவனும் வேறு இடம் சென்று தங்குவான். அவனது பள்ளி நண்பனுக்கு மட்டுமே ஜோஷ் உருமாறிவிட்டது தெரிய வரும். அந்த இயந்திரத்திடம் சென்று மீண்டும் சிறுவனாக மாற்றிவிடலாம் என்றால் அந்த பொருட்காட்சி அந்த ஊரை விட்டே சென்றிருக்கும். மனமுடைந்த திடீர் பெரியவன் ஜோஷ் ஒரு பொம்மை தொழிற்சாலையில் வேலைக்கு சேர்வான். உருவம்தான் பெரிதே தவிர அவனுக்குள்ளே இருப்பது சிறுவன் ஜோஷ் தான். அந்த தொழிற்சாலையின் முதலாளியிடம் சிறுவர்களுக்கு என்னென்ன பிடிக்கும் என பல புதிய யோசனைகளை சொல்லி அவரை கவர்ந்து விடுவான். இதனாலேயே அதே நிறுவனத்தில் பணிபுரியும் பால் என்பவன் ஜோஷை வெறுக்க தொடங்குவான். மற்றொரு சக ஊழியரான சூசன் என்கிற பெண் ஜோஷை காதலிக்க தொடங்குவாள். அவளை ஒருதலையாக காதலிக்கும் பாலுக்கு ஜோஷின் மீது கோபம் அதிகமாகும். இந்த நேரத்தில் அந்த இயந்திரம் கிடைத்துவிட ஜோஷ் மீண்டும் சிறுவனாக ஆனானா? அவனது காதல் என்ன ஆனது? பாலின் வெறுப்பு கலந்த கோபத்தால் என்ன நடந்தது? இதெல்லாம் தான் பிக் படத்தின் மீதி கதை. அந்த பெண்ணிடம் உண்மையை சொல்லிவிட்டு ஜோஷ் அந்த இயந்திரத்தின் உதவியோடு சிறுவனாக மாறி வீடு திரும்புவதுடன் படம் முடியும். உங்களுக்கும் இந்நேரம் பொறி தட்டி இருக்கும். ஆமாம், 2004 எஸ்.ஜே. சூர்யா இயக்கி நடித்து வெளியான நியூ படம் பிக் படத்தின் சாயலில் இருக்கிறதா? நியூவில் இயந்திரத்துக்கு பதில் ஒரு விஞ்ஞானி, பொம்மை நிறுவனத்தில் வேலை செய்யும் பெண்ணுக்கு பதில் அந்த முதலாளியின் பெண். முழுவதும் பெரியவனாக மாறாமல் இரவில் மட்டும் பெரியவனாக இருப்பான். இவற்றோடு அக்காலகட்டத்தில் யாரும் யோசிக்கவே துணியாத மிக வித்தியாசமான மாற்றத்தை எஸ்.ஜே. சூர்யா செய்தார். பகலில் சிறுவனாகவும் இரவில் பெரியவனாகவும் இருக்கும் பப்பு என்கிற விச்சுவுக்கு நாயகியுடன் திருமணம் நடந்து அவள் கர்ப்பமாகவும் ஆவாள். குழந்தையும் இறுதியில் பிறந்துவிடும். ஒரு சிறுவன் ஹீரோவாக இருக்கும் பட்சத்தில் இப்படி ஒரு காட்சியை வைக்க மிகவும் துணிச்சல் வேண்டும். இந்த பின்னணிக்கு பொருத்தமான காட்சிகளையும் எஸ்.ஜே. சூர்யா வைத்திருப்பார். ரகுமான் இசையில் அட்டகாசமான பாடல்களோடு எஸ்.ஜே. சூர்யாவின் வித்தியாசமான நடிப்பில் வெளியான நியூ படத்தின் கிளைமேக்ஸை பிக் படத்துடன் ஒப்பிட்டால் அதிலும் வித்தியாசமான ஒன்றை தனது ஸ்டைலில் கொடுத்தார் இயக்குனர். தமிழில் புத்தாயிரத்தின் தொடக்கத்தில் வெளியான வித்தியாசமான முயற்சிகளில் ஒன்றாக இன்னும் இப்படம் திகழ்கிறது.